ரியர் போர்ஷன் பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி அந்த ஹெவி டியூட்டி வெஹிக்கிளோடைய அந்த ஒரு போர்ஷன் அப்படியே ஃபீல் ஆகுது. அண்ட் நமக்கு அங்கே ஃபுட் பெடலாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்க ஒரு நல்லாவே இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம டியூப்ளாஸ் எடுத்துக்கிட்டோம் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆப்டாக இருக்குது. நமக்கு லைட்ஸை பொறுத்தவரை ரியரில் பிரேக் லைட்ஸாக இருக்கட்டும் இண்டிகேட்டர்ஸாக இருக்கும் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அதோட இந்த வாட்டி ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா டிஃபால்ட்டாக நமக்கு ஹெல்மெட் லாக் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த நம்பர் லாக் சிஸ்டம் இருக்கு இல்லையா, நம்ம சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது சைக்கிள் செயினுக்குலாம் இந்த நம்பர் லாக்கில் வாங்கி லாக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஹெல்மெட்டை வந்து நம்ம சேஃபாக வெஹிக்கிள்லேயே வைக்கிறதுக்காக அந்த லாக் வந்து ஒன்று டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. வெஹிக்கிளுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 159 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் ஹைட்டுமே நல்ல ஒரு ரீசனபிளான ஹைட்டாக தான் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் போர்ஷன் அப்ஸ்ட்ரெயிட் போர்ஷனில் தான் நான் வண்டியை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த ஹேண்டில் பாருமே சரி லைட்டாக கர்வில் அது சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சின்ன வண்டியை ஓட்டுற அந்த ஃபீல் வந்து அப்படியே இருக்குது. அண்டு சீட்டுடைய கம்ஃபர்ட்டுமே நல்ல ஒரு குஷனபிளாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப குஷனபிள் சொல்ல முடியாது, பட் ஓகே. மற்ற ஹெவி டியூட்டியோட கம்பேர் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் சீட் வந்து நல்லா இருக்குன்னு நான் சொல்லலாம். இதுவரை நான் ஓட்ட வர என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா வண்டி வந்து சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப தரமாக வந்து அவுட்புட் வந்து ரொம்ப தரமாகவே வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க இந்த ஹேண்டில் பார் போர்ஷன் நான் இப்படி ஹோல்ட் பண்ணாலுமே எனக்கு வந்து ஷோல்டர் பெயின் எதுவுமே வந்து தெரியல. ஏன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது நான் வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடுமே இருந்தது. அதாவது நிறைய வந்து இந்த பாத் ஹோல்ஸ் இருந்தது, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறைய இருந்தது. அந்த ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டுக்குள்ளே நாங்கள் ஓட்டி வந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு க்ரூசிங் இடமே இருந்தது. நாங்கள் இந்த வெஹிக்கில் க்ரூஸ் ஆப்ஷன் கிடையாது. பட் எப்படி சொல்ல ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணி நாங்கள் ரைட் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னே நான் சொல்லுவேன். ஸோ அதான் இந்த ஷோல்டர் பெயின் எதுவுமே வரல ஹேண்டில் பார் பொறுத்தவரை. நல்லா ஏன்னா ரொம்ப சின்னதாக அழகாக கொடுத்துருக்காங்க. டயருமே நமக்கு 16 inches கொடுத்துருக்கனால ஈஸியாகவே வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுது. ஒரே ஒரு மைனஸான விஷயம் என்ன ரைடிங்கில் ஃபீல் பண்ணனா டேர்னிங் ரேடியஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது வெஹிக்கிளுக்கு. ஸோ வந்து இப்போ டக்குன்னு நான் இப்போ டேர்ன் பண்ணணும்னா என்னால் வந்து இப்படி உடனே டேர்ன் அடிக்க முடியாது, கொஞ்சம் இப்படி வாங்கிட்டு தான் அடிக்க முடியுது. ஆல்மோஸ்ட் வந்து அது ஒன்று மட்டும்தான் எனக்கு மைனஸாக இருக்குது. மேபி அது வந்து இந்த 16 inches வீல் வந்து இந்த வெஹிக்கிளில் கொண்டு வந்தனால தான் அந்த ஒரு டேர்னிங் ரேடியஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஐ மீன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி ஃப்ரண்ட்டில் இந்த கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். ஸோ நமக்கு சின்னதாக டிஜிட்டல் கிளஸ்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க டிஎஃப்டியில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ் யூஸ்வல் வந்து இந்த ஸ்பீடோமீட்டர் இருக்குது. ஸோ எவ்வளோ ஸ்பீட் போகிறோன்னு பார்க்கறதுக்கு அண்ட் ரேஞ்ச் வந்து இன்னும் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அண்டு இதுவரை எத்தனை கிலோமீட்டர் அந்த ஓடியோ மீட்டர் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டே பட்டன்ஸ் அதுலேயே கொடுத்துருக்காங்க, மோட்ஸ் அண்டு செலக்ட்னு சொல்லிட்டு.